ஒருமுறை குளிர்காலத்தில் அவர் ராஷ்டிரபதி பவனின் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார். பாதுகாப்பு காவலரின் அறையில் ஹீட்டர் வசதி இல்லை என்பதையும் கடுமையான குளிர்காலத்தில் பாதுகாப்பு காவலர்கள் நடுங்குவதையும் அவர் கவனித்தார். அவர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து குளிர்காலத்தில் காவலரின் அறையில் ஒரு ஹீட்டரையும் கோடையில் ஒரு மின் விசிறியையும் நிறுவ ஏற்பாடு செய்தார். MS கான் மற்றொரு கதையை விவரித்தார். ஒருமுறை மொகல் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு மயில் வாயை திறக்க முடியாமல் துன்பப்படுவதை கண்டார். அவர் உடனடியாக ராஷ்டிரபதி பவனின் கால்நடை மருத்துவர் சுதீர்குமாரை அழைத்து மயிலிற்கு உடல்நல பரிசோதனை செய்ய சொன்னார். பரிசோதனையில் மயிலின் வாயில் ஒரு கட்டி இருப்பது கண்டறியப்பட்டது. அதன் காரணமாகத்தான் அதனால் வாயை திறக்கவோ மூடவோ முடியவில்லை. எதையும் சாப்பிடவும் முடியாமல் துடிப்பது தெரிந்தது. கலாமின் உத்தரவின் பேரில் டாக்டர் குமார் மயிலுக்கு அவசர அறுவை சிகிச்சை செய்து அதன் கட்டியை அகற்றினார். மயில் சில நாட்கள் ICUவில் வைக்கப்பட்டு முழுமையாக உடல் நலம் தேறிய பின்னர் மீண்டும் மொகல் தோட்டத்தில் விடப்பட்டது. அக்டோபர் 15, 2005 அன்று தனது 74வது பிறந்த நாளில் கலாம் ஹைதராபாத்தில் இருந்தார். அன்று காலை ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இதய நோயால் பாதிக்கப்பட்ட தான்சானியாவைச் சேர்ந்த சில குழந்தைகளை சந்தித்தார். அவர் ஒவ்வொரு குழந்தையின் தலையையும் தடவி டெல்லியில் இருந்து கொண்டு வந்த சாக்லேட் பெட்டியை ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுத்தார். வெளியே அமர்ந்திருந்த ஆந்திர ஆளுநர் சுஷில்குமார் ஷிண்டே, முதல்வர் ராஜசேகர ரெட்டி மற்றும் தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் இவருக்காக காத்திருந்தனர். இந்த குழந்தைகளுக்கு ஏன் இவ்வளவு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அருண் திவாரி APJ கலாமின் வாழ்க்கை வரலாற்றில் இவ்வாறு எழுதுகிறார். செப்டம்பர் 2000 தான்சானியாவுக்கு விஜயம் செய்த போது பிறவி இதய நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எந்த சிகிச்சையும் இல்லாமல் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கலாம் அறிந்து கொண்டார். அங்கிருந்து திரும்பிய பிறகு இந்த குழந்தைகளையும் அவர்களின் தாய்மார்களையும் தாரே சலாமிலிருந்து ஹைதராபாத்திற்கு அழைத்து வர எப்படியாவது இலவச ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று அவர் என்னிடம் கூறினார். அப்போது ஏர் இந்தியாவின் தலைவராகவும் நிர்வாக இயக்குநராகவும் இருந்த V. துளசிதாசுடன் பேசும்படி அவர் என்னிடம் கேட்டார். இந்த பணியில் உதவ அவர் ஒப்புக்கொண்டார். பின்னர் கேர் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சோமராஜு மற்றும் முக்கிய இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கோபித்சந்த் மன்னன் ஆகியோரும் அவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்க ஒப்புக்கொண்டனர். இந்த குழந்தைகளை அடையாளம் காண இந்தியாவுக்கான தான்சானிய தூதர் ஈவா சாரோ தாருசலாம் சென்றார். 24 குழந்தைகளும் அவர்களின் தாய்மார்களும் தாருசலாமிலிருந்து ஹைதராபாத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். கேர் அறக்கட்டளை 50 பேர் தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் இலவச ஏற்பாடுகளை செய்தது. இந்த மக்கள் அனைவரும் ஹைதராபாத்தில் 1 மாத சிகிச்சையின் பின்னர் பாதுகாப்பாக தான்சானியா திரும்பினர். கலாம்